வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. பிரதான செய்திகளோடு இணைந்து கொண்டிருப்பவர்கள் பிரியாலால் சுந்தரம், ஜெஃப்ரி ஜிபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 18% சம்பள உயர்வை ஏற்றுக்கொள்ள முடியாது என பெட்ரோலியம், மின்சாரம், நீர் வழங்கல் தொழிற்சங்கங்கள் தெரிவிப்பு. ராஜரட்ட பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்கள் சிலருக்கு 2 வருட வகுப்பு தடை. தலைமைத்துவம், இலக்கு மற்றும் உணர்வு என்பவற்றை வழங்குவதன் மூலம் எந்த ஒரு நபரிடமிருந்தும் காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பாதுகாப்பு செயலாளர். உயர்தர பரீட்சை பெறுவீர்களை ரத்து செய்ய முடியாது என பிரச்சனைகளை ஆராய்ந்த நிபுணர் குழு தெரிவிப்பு. முதல் செய்தி. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம், ஒரே குரல். தொடர்பென உள்நாட்டுச் செய்திகள். பல்கலைக்கழக மாணவர்களின் இலவச கல்வியை பாதுகாப்பதற்கு பதிலாக அதனை மற்றொரு திசைக்கு கொண்டு செல்ல அரசாங்கம் முயற்சிப்பதாக மக்கள் விடுதலை முன்னணி குற்றம் சுமத்துகின்றது. எனினும் மக்கள் விடுதலை முன்னணியின் பிளவுபட்ட 2 குழுக்கள் பல்கலைக்கழக கட்டமைப்பை சீர்குலைத்துள்ளதாகவும் அவர்களை மரத்தில் கட்டியாவது பல்கலைக்கழகத்தை பாதுகாப்பதாக உயர்கல்வி அமைச்சர் SP திசாநாயக்க தெரிவிக்கின்றார். ருகுணு மற்றும் பேராதனை பல்கலைக்கழகங்களில் ஆரம்பமான மாணவர் போராட்டம் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் ஊடாக நாடு பூராகவும் வியாபிக்க ஆரம்பித்துள்ளது. அதன் மற்றொரு விளைவாகவே ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் மாணவர்கள் சிலருக்கு 2 வருட வகுப்பு தடை விதிக்கப்பட்டது. ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் 6 மாணவர்களுக்கு 2 வருட வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்த பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் AG கருணாரத்ன குறிப்பிட்டார். 2011ஆம் ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ள அந்த வகுப்பு தடை 2013ஆம் ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரையும் பதிவாளரையும் பலவந்தமாக பல்கலைக்கழகத்தினுள் தடுத்து வைத்திருந்தமைக்கு எதிராக குறித்த மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒழுக்காற்று விசாரணைகளின் பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பதிவாளர் கூறினார். கடந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் உள்ளிட்ட சிலரை பல்கலைக்கழகத்தினுள் தடுத்து வைத்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை இன்று நடைபெற்ற சில ஊடகவியலாளர் சந்திப்புகளிலும் பல்கலைக்கழக மாணவர்களின் பிரச்சனைகள் தொடர்பாக கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. மாணவர்களை தூண்டும் பின்புலம் ஒன்று உள்ளது என்பது எமது அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் தெரிந்த விடயமாகும். ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மீது வீசப்பட்டது பெட்ரோல் குண்டா அல்லது குண்டா என்பதை கண்டுகொள்ள முடியாமல் போயுள்ளது. அது கவலையளிக்கும் விடயமாகும். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் இது குறித்து நியாயமான விசாரணை நடத்தாமல் என்ன செய்தனர்? பல்கலைக்கழகத்தை மூடியுள்ளனர். இதேவேளை இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் மக்கள் விடுதலை முன்னணி இந்த விடயம் தொடர்பாக கருத்து வெளியிட்டது. உயர்கல்வி நிறுவனங்களுடன் தொடர்புபட்ட சட்டமூலங்கள் தொடர்பாகவும் இங்கு கருத்து தெரிவிக்கப்பட்டது. கல்விக்கு நிதி ஒதுக்காமல் கல்வித்துறையை விஸ்தரிப்பதற்கான திட்டங்கள் குறித்து பாரிய பிரச்சனைகள் உருவெடுத்துள்ளன. எமது நாட்டில் தனியார் பல்கலைக்கழகங்களை அமைக்கும் நோக்கத்துடனேயே இவ்வாறு செயல்படுகின்றனர். தனியார் பல்கலைக்கழகங்களில் இருந்தும் தேசிய பல்கலைக்கழகங்களில் இருந்தும் வெளியேறும் பட்டதாரிகளை அரசாங்கம் குறித்த சட்டத்தின் மூலம் சமமானவர்கள் என்பதனை எடுத்து கூற முயல்கின்றது. இலவச கல்வியை பாதுகாப்பதற்கான ஆர்ப்பாட்டங்களை வேறு சம்பவங்களை எடுத்துக்காட்டி திசை திருப்ப அரசாங்கம் முயல்கின்றது. எனவே அந்த சூழ்ச்சிகளுக்கு ஆளாக வேண்டாம் என நாம் மாணவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை பல்கலைக்கழக நிர்வாகத்தை மாணவர்களால் பொறுப்பேற்பதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என உயர்கல்வி அமைச்சர் SP திசாநாயக்க தெரிவிக்கிறார். பல்கலைக்கழகங்களை துணைவேந்தர்களும் பீடங்களுக்கு பொறுப்பான பேராசிரியர்களுமே நிர்வகிக்கின்றனர். மக்கள் விடுதலை முன்னணி 2ஆக பிளவுபட்ட பின்னர் உள்ளே இருக்கும் 1-2 பேர் ஒன்றிணைந்துள்ளனர். வடக்கில் உயிரிழந்த LTTயினருக்கு மீண்டும் உயிர் வழங்கி அந்த இளைஞர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு இலங்கையில் மீண்டும் ஆயுத போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க முயற்சிக்கின்றனர். அதனை செய்வது மிகவும் சிரமமான விடயம் என்பதை நான் கூற விரும்புகின்றேன். நாம் அதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். அந்த நபர்களை மரங்களில் கட்டியாவது பல்கலைக்கழகத்தின் இறைமையையும் நாட்டின் சுதந்திரத்தையும் பல்கலைக்கழக கட்டமைப்பையும் பாதுகாப்போம் என்பதனை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ඇත්තටම මේ රටේ ජනතාව දන්නවා දැන් ගස් බඳින්න ඕන කවුද කියලා. ගස්
யாரை இன்று மரத்தில் கட்ட வேண்டும் என்பதனை இன்று நாட்டு மக்கள் நன்கு அறிந்துள்ளனர். உண்மையிலேயே மரத்தில் கட்டப்பட வேண்டியவரே மற்றொருவரை மரத்தில் கட்ட முயல்கிறார். மரத்தில் கட்டி மட்டும் போதாது, கட்டப்படும் மரத்திற்கு அருகில் சென்று புண்ணாக்கும் போட வேண்டும். மூளையில் கோளாறு உள்ளவர்களே ஆயுத போராட்டம் தொடர்பில் சிந்திப்பர். ஆயுத போராட்டம் மூலம் சமூக உரிமைகளை வென்றெடுக்கும் ஒரு யுகம் உலகில் இருந்தது. எனினும் அந்த காலம் தற்போது நிறைவடைந்துள்ளது. மக்களின் ஆர்ப்பாட்டங்கள் மூலமே இன்று சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த முடிகிறது. ඒ කාල පරිච්ඡේදය අවසන් වෙලා දැන් සමාජ පරිවර්තනයෙන් ඇති කළ හැකි වන්නේ මහත් විශාල පොදු ජනතාවගේ ඒකාබද්ධ උද්ඝෝෂණයකින් අරගලයකින් විතරයි. அவர்கள் குழப்பமடைந்தாலும் நாம் குழப்பமடைவதில்லை. பல்கலைக்கழக நிர்வாகத்தை ஒருபோதும் நாம் மாணவர்களுக்கு வழங்குவதில்லை. 10 மாணவர்களை அல்லது 100 மாணவர்களை அல்லது 1000 மாணவர்களை வெளியேற்ற வேண்டி ஏற்படினும் அவர்களை வெளியே அனுப்பிவிட்டு நாம் பல்கலைக்கழக நிர்வாகத்தை முன்னெடுப்போம். மாணவர்களுக்கு நிர்வாகத்தை வழங்க மாட்டோம். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ராணுவ பயிற்சியை இந்த அரசாங்கமே வழங்கியது. அதனை தமது தேவைகளுக்கு பயன்படுத்தவே அரசாங்கம் எதிர்பார்த்தது. எனினும் தான் பயிற்சி வழங்கிய ஒரு குழுவே தற்போது அரசாங்கத்தை துரத்த முற்படுகின்றது. அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தற்போது அரசாங்கத்துக்கு எதிராகவே திரும்பியுள்ளது. முதல் செய்தி பிரதான அனுசரணை. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். மழை நேரத்துல www முரண்டு பிடிக்குதா? www முடியலையா? காரணம், இந்த மாதிரி காலநிலையில சிக்னல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் www வேணும்னா எப்படி? நான் என்ன சொல்றேன்னா, எஸ்எல்டி ப்ராட்பேண்டுக்கு மாறுங்க. வெயிலோ மழையோ எந்த பிரச்சனையும் இல்லாம நிலையான தடையில்லாத அதிவேக இன்டர்நெட். இனிமே எப்படி www. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். பிரதான அனுசரணை. SLS சான்றிதழ் பெற்ற ஒரே தேநீர் கோப்பை T6. ஒரு தேநீர் கோப்பை பலவற்றை உணர்த்துவதால். உயர்தர பரீட்சையின் மாவட்ட தரப்படுத்தல்கள் தொடர்பில் தோன்றியுள்ள பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டு பரீட்சையை ரத்து செய்ய முடியாது என அது தொடர்பில் விசாரிப்பதற்காக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இத்தகைய பிரச்சினைகள் மீண்டும் ஏற்படாமல் இருப்பதற்கான பரிந்துரைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக நிபுணர் குழுவின் தலைவர் தாரா விஜயதிலக குறிப்பிட்டார். பரீட்சையை ரத்து செய்வதற்கு நிபுணர் குழுவினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என சிலர் தெரிவிக்கும் கருத்துக்களில் எவ்வித அடிப்படையும் இல்லை என தாரா விஜயதிலக சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் நிபுணர் குழுவுக்கு அவ்வாறான அதிகாரம் கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எங்கே தவறு நேர்ந்துள்ளது, அதற்கான காரணம் என்ன போன்ற விடயங்கள் குறித்தே நிபுணர் குழு ஆராய்ந்ததாக அவர் மேலும் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் உயர்தர பெறுபேறுகள் தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு சிறந்த தீர்வு ஒன்று அவசியம் என வலியுறுத்தி பாடசாலைகளை பாதுகாப்பதற்கான மக்கள் இயக்கம் கண்டில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டது. உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் தொடர்பில் கண்டறிவதற்காக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளில் தமக்கு உடன்பாடு இல்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் உயர்கல்வி அமைச்சர் வேடிக்கையான கருத்துக்களையே கூறி வருகின்றார். இந்த பெறுபேறுகள் கணிப்பீடு செய்யப்பட்ட முறை பற்றி அவர்களால் தெளிவுபடுத்த முடியாமல் போயுள்ளது. பெற்றோர்களே, நாம் இதனை அவதானித்தோம். இதனால் பாடசாலை பாதுகாப்பதற்கான மக்கள் இயக்கம் என்ற வகையில் நாம் மாவட்ட ரீதியாக ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்து வருகின்றோம். உயர்தர பரீட்சை பெறுபேற்று பிரச்சினை குறித்து இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மக்கள் விடுதலை முன்னணி கருத்து வெளியிட்டது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் 18 மாணவர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். அவ்வாறாயின் 18 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 70% மீள் பரிசீலனைக்காக விண்ணப்பித்துள்ளனர். இந்த பெறுபேற்றினை கொண்டு பெற்றோர்களோ அல்லது மாணவர்களோ திருப்தி அடைவதில்லை என்பது இதன் மூலம் தெரிய வருகின்றது. அவ்வாறாயின் இத்தகையதொரு நிலைமைகளை புரிந்து கொள்ள முடியாத கல்வி அமைச்சராக எமக்கு இருக்கின்றார். உயர்தர பரீட்சை பெறுபேற்று முரண்பாடுகள் குறித்து அமைச்சர் மஹிந்த அமரவீர இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இது தேவையானதா? பரீட்சைகள் என்பது அமைச்சர்களின் செயல் அல்ல. இது அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட குளறுபடியாகும். இவை சிறிய அளவிலான குறைபாடுகளாகும். இதற்கும் அரசாங்கத்தையே தூற்றுகின்றனர். தற்போது மீண்டும் பரீட்சை நடாத்துமாறு அரசாங்கத்துக்கு கூறுகின்றனர். பரீட்சையில் தோல்வியுற்றவர்களும் இதில் ஏதோ தவறு ஏற்பட்டுள்ளதாக நினைத்துக் கொள்கின்றனர். ஏனென்றால் கிராமத்தவர்களுக்கு இது பற்றி தெரியாது.
கிராமங்களில் உள்ள பிள்ளைகளிடம் ஏன் பரீட்சையில் சித்தி அடையவில்லை என்று பெற்றோர்கள் வினவும் போதே, இல்லை, நான் பரீட்சையில் சிறப்பாகவே எழுதினேன், ஆனால் பரீட்சையில் இடம்பெற்ற குளறுபடிகள் காரணமாக இவ்வாறான பெறுபேறு வந்துள்ளதாக பிள்ளைகள் கூறுகின்றார்கள். பரீட்சையில் குளறுபடி இடம்பெற்றுள்ளதாக அரசாங்கத்தை தூற்றுகின்றனர். அவ்வாறான சம்பவம் இடம்பெறவில்லை. ஆனால் இந்த பிரச்சனையை தோற்றுவிப்பதில் அரசியல் குழு ஒன்று செயற்பட்டு வருகின்றது. பிரதான அனுசரணை. SLS சான்றிதழ் பெற்ற ஒரே தேநீர் கோப்பை T6 ஒரு தேநீர் கோப்பை பலவற்றை உணர்த்துவதால். தலைமைத்துவம், இலக்கு மற்றும் உணர்வு என்பவற்றை வழங்குவதன் மூலம் எந்தவொரு நபரிடமிருந்தும் காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச தெரிவிக்கின்றார். கொழும்பு ஆனந்த கல்லூரியில் இன்று நடைபெற்ற வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பாதுகாப்பு செயலாளர் இந்த கருத்தினை கூறினார். பாதுகாப்பு செயலாளரின் பங்களிப்புடன் இலங்கை கடற்படையினரால் புனரமைக்கப்பட்ட கொழும்பு ஆனந்த கல்லூரியின் விடுதியை மாணவர்களிடம் கையளிக்கும் வைபவம் இன்று நடைபெற்றது. கடற்படையினரின் சமூக சேவை திட்டத்தின் ஒரு கட்டமாகவே இந்த விடுதி புனரமைக்கப்பட்டுள்ளது. ஏதாவது ஒரு விடயத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமாயின் தைரியமும் அர்ப்பணிப்பும் இருந்தால் அந்த இலக்கை அடைய முடியும். தலைமைத்துவமும் இலக்கும் வழங்கப்படுமாயின் எந்த ஒரு விடயத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். நான் எவ்வேளையிலும் காணும் ஒரு விடயம் என்னவெனில், நமக்குள்ள பாரிய வளம் மனித வளமாகும். யுத்தம் செய்யும் போது நாம் எவ்வேளையிலும் ஆயுதங்களை பற்றி பேசவில்லை. ஆயுதங்களுக்கு பின்னால் உள்ள மக்களின் பெருமதி தொடர்பிலேயே பேசினோம். எனவே ஒருவருக்கு ஓர் எதிர்பார்ப்பையும் இலக்கையும் வழங்கினால் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஆனந்த கல்லூரியினால் பாதுகாப்பு செயலாளருக்கு இதன் போது நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது. விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும். உயர்ந்த தர நிறுத்தியால் உலக புகழ்பெற்ற கோஸ்வேப்பின் ரகங்கள் என்றென்றும் மக்கள் நம்பிக்கையை வென்றவை. எல்லாம் அளவா இருக்கு. ஒரு தேநீர் கோப்பை பலவற்றை உணர்த்துவதால். செய்திகள் தொடர்கின்றன. மின்சார சபை, நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஆகியவற்றின் ஊழியர்களுக்கு 18% சம்பள உயர்வை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ள போதிலும் அதற்கு தொழிற்சங்கங்கள் தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இது உண்மையான சம்பள உயர்வு அல்லவென அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இது தொடர்பான தகவல்களை தொடரும் நமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். தேர்தல்களில் இலத்திரனியல் வாக்களிப்பு முறையை பயன்படுத்துவதன் அவசியம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய வலியுறுத்தியுள்ளார். இலத்திரனியல் வாக்களிப்பு முறை தொடர்பில் கொழும்பில் இன்று நடைபெற்ற கருத்தரங்கொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்தினை கூறினார். வாக்குப்பெட்டிகள் மற்றும் வாக்கு சீட்டு பாவனையில் இருந்து நாம் ஏன் மீள வேண்டும்? இதற்கென பயன்படுத்தப்படும் பெருமளவு மனித வளத்தில் கணிசமான அளவு விரயமாகின்றது. இ-வோட்டிங் முறைக்கு மாறினால் தேர்தலுக்காக செலவாகும் பாரிய தொகை நிச்சயமாக குறைவடையும். அடிப்படை செலவுகளை மேற்கொள்ள நேரிடும். ஆயினும் அடிக்கடி தேர்தல் நடைபெறும் நாடென்ற வகையில் அடிப்படை செலவுகளை மாத்திரம் மேற்கொள்வது எமக்கு லாபகரமானது. பிரதான அனுசரணை. சிங்கர் ப்ளூரே பிளேயர் HD படத்தெளிவுடன் மேலும் பல சிறப்பு அம்சங்கள். சந்தையில் மிகச்சிறந்த விலை. கொழும்பு பங்குச் சந்தையின் நடவடிக்கைகள் இன்றைய தினம் மீண்டும் வீழ்ச்சி அடைந்தது. தொடர்ந்து வளர்ச்சி காணப்பட்ட போதிலும் கடந்த 2 நாட்களாக பங்கு நடவடிக்கைகள் வீழ்ச்சி அடைந்து காணப்பட்டன. இன்றைய கொடுக்கல் வாங்கல்களின் நிறைவில் அனைத்து பங்கு விலைச்சூட்டன் 13.13 வீழ்ச்சி அடைந்ததுடன் 5929.34 விலைச்சூட்டன் பதிவாகியது. மிலங்கா விலைச்சூட்டன் 19.59 வீதத்தால் இன்றைய தினம் வீழ்ச்சி அடைந்ததுடன் அதன் பெறுமதி 5046.09 ஆக காணப்பட்டது. கடந்த வருடம் உலகின் வளர்ச்சி அடைந்த சந்தைகள் மத்தியில் முன்னிலையில் காணப்பட்ட கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து விலைச்சூட்டன் 7816 மிலங்கா விலைச்சூட்டன் 7327 உயர்வடைந்திருந்தது. எனினும் ஆண்டின் இறுதியில் பங்கு சந்தையின் அனைத்து விலைச்சூட்டன்